எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இன்னைக்கு ஒபேசிட்டி, உடல் பருமன் பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய நார்மலான இயல்பான ரொட்டீன்ல இந்த உடல் பருமன், ஒபேசிட்டி, வெயிட் கெயின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருவாரியா நிறைய பேரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சோ அது எதனால வருது, ஏன் வருது, இதனால என்ன பக்க விளைவுகள், இதை எப்படி தவிர்க்கலாம், இதை பத்தியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நம்ம வாழ்க்கை முறை நோயில ஒபேசிட்டி, உடல் பருமன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒபேசிட்டி, உடல் பருமன், ஓவர் வெயிட், இந்த மாதிரி நம்ம பல பேர்ல சொல்றோம். அதுல இந்த ஓவர் வெயிட், ஒபேசிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன? உடல் பருமன்னா என்ன? எக்ஸஸ் ஆன ஃபேட் பாடியில அக்யூமுலேட் ஆகுறது, அதிகப்படியான கொழுப்பு வந்து நம்ம உடல்ல சில பாகங்கள்ல பர்டிகுலரா அதிகமா தேங்கி இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல இந்த எக்ஸஸ் ஆன ஃபேட்னாலதான் இந்த ஓவர் வெயிட் கெயின் வருது. ஸோ இதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அப்படின்னு பார்த்தா, டேட்டா படி பார்த்தா 10ல 7 பேருக்கு இந்த வெயிட் கெயின், ஒபேசிட்டி அப்படின்றது 10ல 7 பேருக்கு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டே வந்து இந்த ஒபேசிட்டி அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுல இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓவர் வெயிட் அப்படின்றது எதால வருது? முதல் முக்கியமான விஷயம் ஓவர் ஈட்டிங். நம்ம வந்து அதிகமான துரித உணவு, அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, நியூட்ரிஷியஸ் ஃபுட் இல்லாம கண்டபடி அதிகமான ஓவர் ஈட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் அதிக அளவுல எடுத்துக்கிறதுனால வருது ஓவர் ஈட்டிங். இது இல்லாம அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், இதுலதான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, நம்ம அதிகமான அந்த கார்பனேட்டட், அதிகமான அந்த சுகரி ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கிற கோக் ஆகட்டும், பெப்சி ஆகட்டும், நம்ம அந்த கேண்டு பாட்டில்டு ஜூசஸ் ஆகட்டும், இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த கெச்சப்ஸ், இது எல்லாமே வந்து ஹைலி சுகர் கண்டென்ட் உள்ளது. ஸோ இதெல்லாம் தான் இந்த நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கு. இது இல்லாம லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த அதிகமான ஓவர் ஈட்டிங், அது ஒரு முக்கியமான ரீசன். அதோட நமக்கு வந்து எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கிறதுனால அப்படியே அந்த நம்ம சாப்பிடுற அந்த ஃபுட்டோட எனர்ஜி அப்படின்றது நம்ம பாடியில அப்படியே ஸ்டோர் ஆயிடும். அது வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்ள எடுத்துக்கிறோமோ அதுக்கான செலவு அப்படின்றது இல்லாததுனால அது அப்படியே உடல்ல வந்து தேக்கம் அடைஞ்சு தங்கிறது தான் அந்த ஃபேட் அப்படின்னு சொல்றது. ஸோ லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நமக்கு ஆக்டிவான அந்த ஒரு ஒரு நடையோ ஓட்டமோ அதிக அளவுல இல்லாததுனால, செடன்ட்ரியா நாள் ஃபுல்லா அந்த உட்காந்தே வேலை பார்க்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால வெயிட் கெயின் வருது. இது இல்லாம ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து எமோஷனல் ஈட்டிங், ஸ்கிரீன் டைம் இதெல்லாம் வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால வந்து வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா நம்ம என்னதான் உடல்ல வந்து மத்த இயக்கங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் மனதளவுல நம்ம வந்து ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம், ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து இந்த வெயிட் கெயின் அப்படின்றது இம்மீடியட்டா நடக்கும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்ற அந்த கார்டிசோல சுரக்கும். அது வந்து இந்த வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இது இல்லாம நமக்கு வந்து அந்த எமோஷனல் ஈட்டிங், எமோஷனல் ஈட்டிங்னா இப்போ வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், கவலையா இருக்கு, எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னால நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான கிரேவிங்ஸ் இருக்கும், ஃபுட் கிரேவிங்ஸ். எனக்கு இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், நம்ம அதிக அளவுல முழிச்சிட்டு இருக்கிறது, திடீர்னு பசிக்கிறது, எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும், மிட் நைட் நைட்ல போய் ஃபுட் கிரேவிங்ஸ் நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட் கிரேவிங், அதாவது அதுதான் எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றது. அது சாப்பிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா ஓகே, இப்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ரிலீஃபா இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளோட அந்த பிஹேவியர்ஸ் நம்ம மாத்திக்கிறது, இதுதான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன், இந்த எமோஷனல் ஈட்டிங் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால. இது இல்லாம ஸ்கிரீன் டைம். நம்ம இப்ப நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற பெரிய ஒரு தவறான விஷயம், எல்லாரும் ஏதோ ஒரு பர்பஸே இல்லாம ஒரு ஸ்கிரீன் டைம்ல எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம். தேவையே இல்லாம ஒரு தேடுதல்ல வந்து நம்ம அந்த ஸ்கிரீன் டைம்ல மாட்டிக்கிட்டு, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இம்மீடியட்டா அந்த வீடியோ வந்து 1M
2M 3M இந்த மாதிரிலாம் பல வியூஸ் போகிறதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஸோ நம்ம தான் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா, கொஞ்சம் சேடா இருக்கா, சோகமா இருக்கா, இம்மீடியட்டா ஃபோன் எடுத்து ஸ்க்ராலிங். இதுதான் வந்து ஸ்கிரீன் டைம். இந்த ஸ்கிரீன் டைம்னால இது ஆக்சுவலா இது ஒரு பெரிய டாபிக். ஸ்கிரீன் டைம் இதை பத்தி நம்ம தனியாவே பேசலாம் டீட்டெயிலா. ஸோ இந்த ஸ்கிரீன் டைம் அதிக அளவுல நம்ம அந்த ஸ்கிரீன் பாக்குறதுனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது குறையுது. மைண்ட் லெவல்ல மூளையில சில மாற்றங்கள் ஏற்படுது. இதனால நமக்கு அதாவது மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இந்த மாதிரி கார்டிசோல அதிகமா நமக்கு சுரக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கிரீன் டைம் நம்ம அதிகமா யூஸ் பண்றதுமே இந்த ஓவர் வெயிட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிரீன் டைம் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ்வலா நம்ம நார்மலா உட்காந்துட்டு இல்ல நைட் தூங்கறதுக்கு முன்னாடி படுத்துட்டு இப்படிதான் நம்ம அதிகமா ஒன்னு ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு பார்க்க வந்திருப்போம். எதோக்குள்ள போய் எதோ பார்த்துட்டு நம்ம வந்த பர்பஸையே மறந்து ரொம்ப நேரமா அதுலயே முக்கியமா தான் இன்னும் நிறைய பேர் தான் இல்ல கேம் அடிக்டா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு நம்மளுடைய நடமாட்டத்தையே முடக்கி போட்டுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஸ்கிரீன் டைம் அப்படின்றது இப்போ கரண்ட்லி அதிகமான ஓவர் வெயிட்டுக்கு ஒரு முக்கிய முதல் காரணமா இருக்கிறது இந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்னு. ஸோ இது இல்லாம புவர் ஸ்லீப், நார்மலா 7 to 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் கம்பல்சரியான விஷயம். ஆனா நம்ம அதை இன்னைக்கு வந்து அதே ஸ்கிரீன் டைம்னாலயோ இல்ல வந்து சீரீஸ் பாக்குறோம், படங்கள் பாக்குறோம் அப்படின்றனாலயோ நம்ம எப்பயுமே அந்த ஒரு விஷயம் வந்து லிமிட்டடா இருக்கிறப்போ நமக்கு அதுல வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பு மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுல இருந்து எக்ஸஸா போக மாட்டோம். நமக்கு எப்போ ஒரு விஷயம் வந்து அன்லிமிட்டடா கிடைக்குதோ அப்பதான் வந்து நம்ம உடலும் மனமும் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதுதான் இந்த ஸ்கிரீன் டைம்ல நடக்கிறது. இதனாலதான் இந்த ஸ்லீப் பேட்டர்ன், புவர் ஸ்லீப், இந்த தூக்கமின்மையினால பல நோய்கள் வர்றதுக்கான காரணம் ஆயிடுது. அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த உடல் பருமன் வருது தூக்கமின்மையினால. ஏன்னா அந்த மாதிரி தூக்கம் இல்லாம நம்ம அதிக நேரம் முழிச்சிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பசி அதிகமாகும். இம்மீடியட்டா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஆன்லைன்ல ஆப்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுலயோ ஆர்டர் போட்டு அந்த டைம்ல மிட் நைட்ல நம்ம வந்து உட்காந்து இந்த ஜங்க் சாப்பிட்டு இருப்போம். சாப்பிட்டு இம்மீடியட்டா தூங்கிடுவோம். அது ப்ராப்பரான ஒரு டைஜஷனோ மெட்டபாலிசமோ எதுவுமே நடக்காம அது வந்து ஒரு ஃபேட் டெபாசிஷனோ இல்ல அது உள்ள போயிட்டு ஃபுட் பாய்சன் ஆவோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. சோ இந்த ஃபுட் உணவும் சரி இந்த தூக்கமும் சரி அதிக அளவுல பங்கு வகிக்குது இந்த வெயிட் கெயினுக்கு. இது இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லாம நம்ம இயற்கையாவே நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால இப்போ வந்து பிசிஓடி, ஹைப்போதைராய்டு, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கு இயல்பாவே அந்த டிசீஸ்னால வந்து நமக்கு ஒரு வெயிட் கெயின் அப்படின்றது நடக்குது. இது இல்லாம நமக்கு ஜீன், நம்ம ஜெனட்டிக்கா நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் என்ன மாதிரியான மரபணுக்கள் உடல்வாகுல இருந்தாங்களோ அது வந்து ஒரு நார்மலாவே அந்த ஒரு பர்சனுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும். ஆனா நம்ம நினைச்சா கன்சிஸ்டன்சியா ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஜெனட்டிக்கான அந்த இதை கூட நம்மளால மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அந்த ஜீன் அப்படின்றது ஒபேசிட்டிக்கு ஒரு 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 அளவுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சோ இதுதான் ஓவர் வெயிட் வரதுக்கான காரணங்கள். அதிக அளவுல வெயிட் கெயினுக்கான காரணங்கள் இது. இது எல்லாமே வந்து டக்குன்னு ஒரு ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இப்ப தூக்கமின்மை ஆகட்டும், நம்ம ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றதாகட்டும், நம்ம வந்து லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறதாகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு நாள்ல நடக்கிறதுனால இந்த ஓவர் வெயிட்டோ இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. மாசக்கணக்கா வருஷ கணக்கா சேம் ஒரே இதுல மாசக்கணக்கா வந்து நைட் லேட்டா தூங்குற ஹேபிட்ஸ் வச்சுக்கிறது, மாசக்கணக்கா வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்தே ஜாப் அந்த சேம் ரொட்டீன்லயே இருக்கிறது, எப்பயுமே வந்து வெளியில அவுட் சைட் சாப்பாடு அது ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு அந்த ஒரு ஒரு தவறான விஷயத்த நம்ம தொடர்ந்து அதிக அளவுல நம்ம செய்யறப்பதான், அதுவும் ரொம்ப நாள் செய்யறப்பதான் நமக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரதுக்கான முதல் முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவர் வெயிட் வரதுக்கான காரணம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து எப்பயுமே அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்ப என்ன வெயிட்ல இருக்கோம், நம்ம ஹைட் என்ன வெயிட் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இப்போ நார்மல் வெயிட்ல இருக்கமா இல்ல ஓவர் வெயிட்டா அப்படின்னு மாதிரி செக் பண்றதுக்கு பிஎம்ஐன்னு ஒண்ணு இருக்கு, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு. இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
இது வந்து நம்ம ஜெனரலா ஃபார்முலா என்னன்னா weight in kg divided by square of height in meters அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது நம்ம ஜெனரலா கூகுள்ல போட்டாலே நம்ம ஹைட் வெயிட்ட போட்டாலே நமக்கு வந்து அது வந்து காமிச்சிடும் நம்ம நார்மலா இருக்கமா, அண்டர் வெயிட்டா இருக்குமோ, ஓவர் வெயிட்டா இருக்குமோ அப்படின்றது. ஸோ இதுல நார்மல் பிஎம்ஐ அளவு என்னன்னா 18ல இருந்து 24. இந்த 18ல இருந்து 24க்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் வெயிட்ல ஹெல்தி வெயிட்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 18 கீழே போனாலும் நம்ம அண்டர் வெயிட்ல இருக்கோம். அது நம்ம ஏஜுக்கு, நம்ம ஹைட்டுக்கு, நம்ம வெயிட்டுக்கு. ஸோ 25க்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓவர் வெயிட்ல இருக்கோம். நம்ம வந்து இமீடியட்டா அதை வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு விஷயம். இது இல்லாம நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இடுப்பு சுற்றளவையும் வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ ஜென்ரலா மென்னுக்கு வந்து 90 சென்டிமீட்டர்ஸ் அளவு இருக்கும், விமனுக்கு 80 சென்டிமீட்டர்ஸ். இது அளவு இதுக்குள்ள இருக்கணும் ஒரு நார்மலான ஆவரேஜ் அடல்ட்டோடைய வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது இல்லாம ஒபேசிட்டின்றது நாட் ஜஸ்ட் வெயிட் கெயின். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு உடல் எடை கூடுற விஷயம் மட்டும் கிடையாது. வெயிட் கெயின், ஒபேசிட்டி அப்படின்றது அது வந்து கேட்வே டு மெனி டிசீஸ். அது வந்து ஒரு ஒரு பல நோய்கள், கொடிய நோய்கள் வரத்துக்கான அது ஒரு நுழைவு வாயிலா அமைஞ்சிரும் நம்ம உடம்புல இந்த ஒபேசிட்டி அப்படின்றது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம வந்து ஓவர் வெயிட் ஒபேசிட்டியா இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான நோய்கள் ஈஸியா வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, முதல்ல சுகர், அதுலயும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 அப்படின்றது தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல டயபெட்டிஸ் பத்தி, சுகரை பத்தி நம்ம தனியாக ஒரு செஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதுல இந்த ஒபேசிட்டியா இருக்கும் அப்படின்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இது இல்லாம ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் லெவல், இதோட நமக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்கும். தென் ஸ்ட்ரோக். ஓவர் வெயிட்னால இந்த மாதிரி பல உபாதைகள் வருது. இது இல்லாம ஃபேட்டி லிவர், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு ஜாயிண்ட் வலி, இந்த பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது இல்லையா, பிசிஓடி, ஸ்லீப் ஆப்னியா, தூக்கம் சம்பந்தப்பட்ட நோய், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா யாரெல்லாம் வந்து ஒபேஸா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதுல வந்து ஏதாவது நோய்கள் வரதுக்கான அதிக வாய்ப்பாயிடும். அதனாலதான் நம்ம வந்து எப்பயுமே நம்மளுடைய வெயிட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம எவ்வளவு வெயிட்ல இருக்கோம், நார்மல் ரேஞ்ச்ல தான் இருக்கோமா, பிஎம்ஐ கரெக்டா இருக்கா அப்படின்ற அளவுல நமக்கு எப்பயுமே கவனத்துல வச்சுக்கணும், நோட்டீஸ் பண்ணணும். இல்ல வந்து சடன் வெயிட் லாஸ் ஏதாவது இருக்கா, சடன் வெயிட் கெயின் இருக்கா, திடீர்னு ஒரு 10 டேஸ்ல நான் பயங்கரமா வெயிட் லாஸ் ஆயிட்டேன், இல்ல வந்து 10 டேஸ்ல சடனா பயங்கர வெயிட் கெயின் ஆயிட்டேன், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்மீடியட்டா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்கு வந்து நார்மலாவே தெரியும், திடீர்னு நம்ம அதிக வெயிட் ஆனோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமா ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சே நம்ம வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். ஸோ தென் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி, இது வந்து ரொம்ப ஒரு கொடிய விஷயம். சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி அப்படின்றது அதாவது 5ல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பசங்களுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு ஒபேசிட்டி அப்படின்றது இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நமக்கு இந்தியாலேயே வந்து இதோட சதவிகிதம் அதிக அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்த சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி 5ல இருந்து 19 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓவர் வெயிட்ல இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சேம் இது ப்ரோக்ரஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடல்ட்ஹுட்லயும் இதே ஒபேசிட்டி வந்துடும். நம்ம இப்ப பார்த்த நோய்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியராகவே வந்துடும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம வெயிட்ல அப்படின்றப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த ஒபேசிட்டி கேன் ஷார்டன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பை 5 to 10 years. இப்ப நார்மலா ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் அப்படின்றது ஒரு தோராயமா 60 வருஷம்னு வச்சுக்கோமே. அவங்க வந்து ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா இயல்பாவே அவங்களுடைய அந்த ஆயுள் காலம் அப்படின்றது 10 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இயல்பாவே குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள், சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இந்த மாதிரியான நோய்கள், ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், கிட்னி டிசீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நோய்கள் உடம்புல வர வர அதுக்கான மருந்துகள் அவங்க எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உடம்பு வந்து பலகீனம் அடைஞ்சு இயல்பாவே அவங்களுடைய ஆயுள் காலம்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும் 5ல இருந்து 10 வருஷத்து வரைக்கும். ஸோ இப்ப 60 வயசுல இறக்க போற மனுஷன் அப்படின்றது ஏர்லியராவே இன்னும் 45-50 வயசுலேயே
இறக்குறதுக்கான, அதாவது அதுவும் அவனுக்கு இறப்புன்றது ரொம்ப நோயா அனுபவிச்சு கஷ்டப்பட்டு அதிக மாத்திரை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். இப்ப நமக்கு ஜெனரலா ஒபேசிட்டி அப்படின்றதே வந்து இப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு நாயை துரத்தது ஓடணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து நம்ம அதிக வெயிட்டா இருக்கோம், இல்ல நமக்கு உடம்புல நோய் இருக்கு அப்படின்னா இம்மிடியட்டா நம்மளால அந்த இடத்துல ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து நம்மளால கொடுக்கவே முடியாது. இம்மிடியட்டா அந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னா கூட நம்மளால செய்யவே முடியாது. சோ இதெல்லாம் வந்து நம்மளோட இயலாமை மாதிரி ஆயிடும். அதனால எப்பயுமே நம்மளுடைய வெயிட் அப்படின்றது நம்மளுடைய அந்த நார்மலான இயல்பா ஹெல்தி வெயிட்ல இருக்கணும். சோ நெக்ஸ்ட் ஜென்ரலா எல்லாரும் வந்து என்ன ஆசைன்னா பல வருஷ கணக்கா பல மாச கணக்கா வார கணக்கா ஈஸியா நம்ம வந்து வெயிட் ஏத்திடுவோம். அலட்சியப்படுத்தி ரொம்ப ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பல காரணங்கள். இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து டக்குன்னு ஒரு 100 மோர் தென் 100 இந்த மாதிரிலாம் நம்ம வெயிட் ஏத்திடுவோம். ஏத்திட்டு இம்மீடியட்டா நம்ம டாக்டர்கிட்ட வந்து வித்தின் ஃபர்ஸ்ட் விசிட்லயே அவங்களோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா, எனக்கு வந்து உடனே ஒரு 1 மந்த்லயே எனக்கு வந்து கிராஜுவல் வெயிட் லாஸ் ஆயிடணும், எனக்கு வந்து நீ கொடுக்குற மெடிசின்லயே எனக்கு இது அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த மருத்துவத்தினாலையும் மேஜிக் பண்ணவே முடியாது. ஒரு இத்தனை வருஷமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஃபேட்டை வந்து ஒரு ஒரு மெடிசின் கொடுத்து அந்த அளவுக்குலாம் நம்மளால மேஜிக் பண்ண வாய்ப்பே கிடையாது. மருந்து அந்த டைம்ல அந்த மனிதனுக்கு உண்டான என்ன சிம்டம்ஸ் சிவியாரிட்டி இருக்கோ அதுக்கான இது வந்து நம்ம இமீடியட்டா கொடுத்து அதை குறைக்கலாம். பிளஸ் அதோட அவங்க வந்து ப்ராப்பரான டயட், எக்ஸசைஸ் இது எல்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா வாரக்கணக்கா மாசக்கணக்கா இருந்தா மட்டும்தான் அந்த பேஷண்டால ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்ணி இயல்பு நிலைக்கு வர முடியும். இதுதான் வந்து யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுதான் உண்மை. சோ எல்லாரோட விஷயம் வந்து இம்மீடியட்டா வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு அதுக்கான மெடிசன் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற இது வந்து இப்ப பார்க்க முடியும். அது வந்து சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரியான எக்ஸசைஸ், டயட் இதெல்லாம் இருந்து அது தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஹெல்தியான வெயிட் லாஸ் அப்படின்றது பண்ண வைக்கணும். ஸோ இது இல்லாம ஒபேசிட்டி அப்படின்றது நாட் டிசீஸ் ஆஃப் ஒன் பர்சன், இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் சொசைட்டி. இந்த உடல் பருமன் அப்படின்றது ஒரு நபருடைய நோய் கிடையாது, அது ஒரு சமூகத்துடைய நோய் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு டிசீஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்றது. ஸோ இது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஓவர் வெயிட்ல இருக்கான் அப்படின்னா அது அந்த மனுஷனுடைய தப்பு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சமூகத்துடைய பெரிய அது வந்து தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எப்படி எப்படி சொல்ல முடியுது, அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பாக்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். சோ அது என்ன நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம சொசைட்டி தான் வந்து நம்மளுக்கு இந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்குது, ஈஸியா அவைலபிளா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கூலோ ஆஃபீஸோ முடிச்சுட்டு ஈவினிங் பசியோட வரோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு ஃபுட் கிரேவிங், இருக்கிற பசியில நல்லா ரொம்ப டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சீப்பாவும் இருக்கு, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. இதுதான் இந்த ஜங்க் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம அடிமையாகி நம்மளுடைய உடம்பு வந்து கெடுத்துக்கிற விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஜங்க் ஃபுட் அப்படின்றது இந்த சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி டார்கெட் இருக்கு. பார்த்த உடனே ஒரு ஐ கேச்சிங்கா, ஒரு கிரேவிங்கா, அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் அப்படின்றது ரொம்ப அதிகமா அவைலபிலிட்டியில இருக்கு. ஸோ அதுவே இது ஹெல்த்தி ஃபுட், இப்போ இதே இடத்துல வந்து நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சிறுதானிய உணவுகள், சுண்டல், வடை, இந்த மாதிரியான கடைகளும் இருக்கு. ஆனா அது அது ரொம்ப எங்கெங்கயோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இது வந்து காஸ்ட்லியாவும் இருக்கு. நமக்கு வந்து அந்த ஒரு டேஸ்டினஸ் அப்படின்றது ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்கிற டேஸ்டினஸ் வந்து நம்ம இந்த ஹெல்தி ஃபுட்ல நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டிராபேக்ஸா இருக்கு நம்மளோட வெயிட் கெயினுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஒரு இன்ஆக்டிவான லைஃப் ஸ்டைலா இருக்கு. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, டெஸ்க் ஜாப் ஆயிடுச்சு, லாங் ஸ்கிரீன் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் ஒன்று வீட்டில் எமர்ஜென்சி தேவை வாங்கணும் அப்படின்னா நம்ம கீழே பக்கத்துலயோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போவோம். முன்னாடிலாம் வந்து எங்க இருந்தாலும் நடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து
பக்கத்துல ஒரு கடை அப்படின்னா கூட நம்ம இமீடியட்டா வந்து ஒரு வண்டியோ ஸ்கூட்டியோ எடுத்துட்டு தான் போய் வாங்குறோம். இப்ப அது இன்னும் குறுகி எல்லாம் இப்ப ஆன்லைன் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மள அது இன்னும் முடக்கிருச்சு. நினைச்சது வித்தின் மினிட்ஸ்ல கிடைக்கும். நம்ம வந்து எங்கேயுமே போக வேண்டாம். ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுல இருந்தாலே போதும். சோ இது எல்லாமே வந்து நம்மள வந்து இன்ஆக்டிவா நம்ம அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சொசைட்டியும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்ப வந்து படிக்கட்டெல்லாம் வந்து எலிவேட்டர்ஸ், லிஃப்ட், எலிவேட்டர்ஸா மாறிடுச்சு. சோ இப்ப என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதே முன்னாடிலாம் நம்ம வெளில போய் விளையாடுவோம், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. இப்போ வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற விஷயமே டிவி, மொபைல் போன். ஸோ இப்போ அந்த ஸ்கிரீன் டைம், ஸ்க்ராலிங், இல்ல வந்து ஆன்லைன் கேம்ஸ், என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதே நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. இது இல்லாம ஸ்ட்ரெஸ் கல்ச்சர், எமோஷனல் ஈட்டிங் சொன்னோம் இல்லையா, நம்ம ஒர்க் ப்ரெஷர்னால நம்ம வந்து அந்த ஃபுட் கிரேவிங்ஸ்க்கு அடிமையாகி நம்ம நம்ம உடலை வந்து கெடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்ப இந்த செலிப்ரேஷன் நம்மளுடைய அந்த கல்ச்சர்லயே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபேமிலில நம்ம எப்படி ஒரு ஹேபிட்டா ஒரு பழக்கத்துல வரோம், தட்டுல வச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது இல்லாம இப்போ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா அதிகமான ஸ்வீட்ஸ் வெரைட்டி, அதிகமான ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் நம்ம வந்து அதிகமா ஓவர் ஈட்டிங் பண்ணிடுறோம். ஸோ ரெஃப்யூசிங் ஃபுட் சீன் அஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். இப்போ எனக்கு வந்து இது ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு அவமதிக்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறது வந்து அதுவும் கூட ஒரு இந்த வெயிட் கெயினுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அது இல்லாம ஒபிசிட்டி இஸ் நார்மலைஸ்ட். இப்போ வந்து இந்த உடல் பருமனை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒபேஸா இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஓகே, அவங்களோட பாடி டைப், அது அவங்களுடைய நம்ம வந்து அவங்கள பாடி ஷேமிங் அது வந்து அது இன்னொரு விஷயம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்ம வந்து அவங்க அப்படித்தான், இது வந்து என்னோட விஷ் அப்படின்னு நம்ம அதை வந்து வேற விதமா நம்ம எடுத்துக்கூடாது. ஒபிசிட்டி வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஹெல்தி லைஃபுக்கான முக்கியமான விஷயம். ஸோ ஒபிசிட்டி வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது என்னைக்குமே. ஏன்னா நம்ம ஃபேமிலி ஹேபிட்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஈட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி. நம்மளோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி நம்ம வெளியில போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்டிகுலரா இந்த ஃபுட் சாப்பிடணும், பர்டிகுலரா இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இது எல்லாமும் கூட ஒரு காரணமா இருக்கு. ஒரு சொசைட்டி ஆல்சோ இன்வால்வ்ஸ் இன் திஸ் ஒபேசிட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த ஒபேசிட்டி அப்படின்றது நாட் ஓன்லி அஃபெக்ட் சிங்கிள் பர்சன், இட் ஆல்சோ அஃபெக்ட் த சொசைட்டி. அது வந்து ஒரு டிசீஸ் ஆஃப் சொசைட்டியாவே இருக்கு இந்த ஒபேசிட்டி அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து கவனத்துல கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், எது செய்யக்கூடாது அப்படின்றத நம்மளோட இதுவா தான் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒபேசிட்டி பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து எப்படி தடுக்கலாம்? முதல் நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு வேலை எடுக்கிறோம்னா என்ன சாப்பிடுறோம், அதுல எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் இருக்கு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மோஸ்ட்லி நம்ம ஹோம் குக்டு ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட். வெளியில அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இது இல்லாம ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு நாளைக்கு கம்பல்சரி 45 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வாக்கிங் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு கொண்டு வரணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம், ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நடந்தே போறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே இப்ப லிஃப்ட், எஸ்கலேட்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படியிலே இறங்குறது, ஏறுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி விஷயம். தென் ரெடியூஸ் சுகர், ப்ராசஸ்டு ஃபுட். அந்த மாதிரி அதிகமான சுகரி கண்டென்ட் ஃபுட், ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது. தென் குட் ஸ்லீப், 7 to 8 hours ஒரு நாளைக்கு கம்பல்சரியா தூங்குறது. தென் ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து போகிற விஷயம் தான். ஸோ அதுல வந்து நம்ம யோகா அண்ட் மெடிடேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாவே இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை வந்து காப்பாத்திக்கும். ஸோ தென் ரெகுலர் ஹெல்த் செக்அப்.
இப்போ வந்து ஒருத்தவங்க அது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் லாஸ்ட் செஷன்ல. இப்போ ஒரு எல்டர்லி 60 இயர்ஸ் மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிக்கிறதோ, இல்ல இந்த மாதிரி ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க வந்து, இல்ல ஹை பிபி ஹை சுகர்ல இருக்கிறவங்க வந்து ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நம்ம ஈஸி வே நம்மளுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹோமியோபதிக்கல் அப்ரோச் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். நம்ம வந்து ப்ராப்பரான மெடிகேஷன் வித் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் சிவியாரிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, அதோட நம்ம ரெகுலர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், பிசிக்கலா ஆக்டிவா இப்ப பார்த்த எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த அளவுக்கு ஒபேசிட்டி ஓவர் வெயிட்ல இருந்தாலும் நம்மளால அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ ஹோமியோபதிக் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா ஒபேஸ் ரெமெடிஸ் அப்படின்னு சில ரெமெடிஸ் குறிப்பிடப்பட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னா கால்கேரியா காப், இதெல்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசன். ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ்க்காக சொல்றேன். கால்கேரியா காப், கிராஃபைட்டிஸ், தென் ஃபைட்டோலக்கா, கேலிகாப், செப்பியா, லைகோபோடியம், ஃபியூகஸ் வெசிகுலோசிஸ், ஆன்டிக்ரூட், தைராய்டு, இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஒபேஸ் பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன்ஸும் சேர்த்து அதோட கொடுக்குறமான விஷயம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஹோமியோபதி பொறுத்தவரை எப்பயுமே ஆஸ் யூஷுவல் என்ன மாதிரியான பேஷண்ட்டாக இருந்தாலும் என்ன மாதிரியான கேஸாக இருந்தாலும் இண்டிவிஜுவலைசேஷன் அவங்களுடைய தனித்துவம் பார்த்து தான் கொடுப்போம். ஸோ இந்த மருந்துகள்லாம் வந்து ஒபேஸ் பர்சனுக்கு அப்படின்னு நம்ம மெட்ரியா மெடிக்கால மெடிசன்ல குறிப்பிடப்பட்ட சில ட்ரக்ஸ் அதுதான். ஸோ இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.